ஓகே. இப்போ வந்து 33 சைஸு இந்த ப்ளவுஸு. சின்ன சைஸ் ஆனாலும் பெரிய சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி போடுறோமோ அதே மெத்தடில் பண்ணுறோம். எடுத்துக்கிட்டோம். இப்போ இது வந்து உயரம் 12 இன்ச்சு உயரம் ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்காக டோட்டலாக 12.5 இன்ச்சு நம்ம எடுக்கிறோம். இது ரொம்ப சிம்பிளாக எடுக்கலாம் இந்த கட்டிங். எப்படின்னா 33 இன்ச்சு செஸ்ட் அளவு இல்லையா, 33 நாளாக பிரிச்சோம்னா 8.25 அப்படியே மார்க் பண்ணிக்குவோம். 8.25 அப்படியே சென்டர் பண்ணோம்னா இந்த இடம் நமக்கு சென்டர் கிடைக்குது. இப்போ இந்த இடம் வந்து 4 இன்ச்சு இருக்கு. அப்போ டாட் பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டா இந்த 4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கணும். சின்ன ஷோல்டர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2.25 இன்ச்சு சின்ன ஷோல்டர் ப்ளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்தோம்னா 3. அந்த 3 இன்ச்சில் பாதி 1.5. அப்போ மீதி வந்து நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2.5 இன்ச்சு கழுத்து. இப்போ பேக் நெக் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4.25 இன்ச்சு பிளவுஸ்ல இருக்கு. 1/4 இன்ச்சு சேர்த்து 5 இன்ச்சுக்கு நம்ம எடுக்கிறோம். ஸோ இதை மார்க் பண்ணிக்கலாம். இங்க 2.5 ஒரு பாயிண்ட் இருக்கு, பிளஸ் ஒரு பாயிண்ட் சேர்த்து நம்ம 2.25 எடுத்துக்கிறோம். இது வந்து ரொம்ப எளிமையான மெத்தடு, ஃபார்முலாவே இல்லை. அதுக்கு இருக்கிற அளவு பிளவுஸ்ல அப்படியே மார்க் எடுத்து நம்ம பிரிக்கிற மெத்தடு. அப்போ எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கக்கூடிய மெத்தடு. இப்போ இங்கே எவ்வளோ இருக்கு, டோட்டலாக 5.5 ஒரு பாயிண்ட் இருக்கு. இதை நீங்கள் வந்து 33 6ஆல் டிவைட் பண்ணீங்களன்னா உங்களுக்கு கரெக்டாக 5.5 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ நம்ம மார்க் பண்ணிட்டு கூட ஃபார்முலா படி வருதான்றதையும் செக் பண்ணலாம். 33 டிவைட் பை 6னா 5.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கு. அதே போல் இங்கேயும் அந்த 5.5 இன்ச்சு நம்ம எடுக்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து 1/4 கட்டிங்கில் போடக்கூடாது, சென்டர் கேப்பில் தான் போடணும். ஆனால் நான் 1/4 போடுறேன். எப்படின்னா அந்த நுட்பங்களை தெரிஞ்சதுனால போட முடியுது. அப்போ எந்த கட்டிங் எந்த அளவு கொடுத்தாலும் நம்மளால போட முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், அந்த 5.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே மேலே எவ்வளோ 3 இன்ச்சு வச்சுக்கிறோமா, அதே 3 இன்ச்சு இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இப்போ மார்பு சுற்றளவு 8.25. இங்கே மேலே என்ன பண்ணோமோ அந்த அளவு அப்படியே இருக்குது. இப்போ ஆம்கோலுடைய ஹைட்டு 5.5 1/4 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிட்டு இந்த அக்ராஸ் செஸ்ட் உடைய இடம். ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோ வேணும், 7 இன்ச்சு வேணும். ஸோ அந்த 7 இன்ச்சு வரதான்றதை பார்க்கலாம். கரெக்டாக இருக்கா? இதுவும் 2 இன்ச்சு வேணுமா, எடுத்துக்கலாம். இடுப்பளவு 27 6.25 ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். இப்போ இந்த கட்டிங் பார்க்க சிம்பிளா இருக்கா? இப்போ இந்த இடம் வந்து டாட் பாயிண்ட், இதுல எதுவும் மாற்றம் இல்லை. டாட் பாயிண்ட் அழகா எடுத்துக்கிறோம். மிடில் செஸ்ட் நமக்கு 34, மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 4ஆ பிரிச்சோம்னா 8.5. 1/2 இன்ச்சுன்றது 1/4 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஹைட் கம்மியாக இருக்கு, ப்ளவுஸ் வந்து ஹைட் கம்மியாக இருக்கு, அதனால இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எவ்வளோதான். இப்போ இந்த 1 இன்ச்சை வந்து 2 பக்கமாக நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்யல, ஃபுல் ஷோல்டர் அளவு எடுக்கல. மார்பு சுற்றளவு 4ஆ பிரிச்சுட்டு 4ல் ஒரு பாகமாக வச்சு அதுலேயே ஷோல்டர் நார்மலாக எடுத்துருக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்படி வரும்ன்றதை நம்ம பார்த்தோம்னா இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் 1/4 கட்டிங் 33 34 27 கட் பண்ணிக்கலாம். ஆமா 8.25 தான். மார்பு சுற்றளவு 33, 4ஆ டிவைட் பண்ணா 8.25. 8.25 பாதி இங்க பண்ணிட்டேன். இதுல இருந்து 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு.
ஷோல்டர் வந்து ரெண்டே கால். மூணு இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. அதுக்கு மேல இருக்குது நெக்ஸ்ட். இதோட அளவு என்னன்றது நமக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம ஃப்ரண்ட்ல வந்து சேஞ்சிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஷோல்டருடைய இடமா, டாட் பாயிண்டுடைய இடம், நெக் லைனு. ஃப்ரண்ட் எடுக்கும்போது இது அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி கழிச்சிட்டு இந்த சைடில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, பேக்கில் 5.5 ஒரு பாயிண்ட் எடுத்தோமா, அதில் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 5.1. ஆனால் இங்கே வந்து அந்த 5.5 இன்ச்சு அப்படியே தான் இருக்கும். இதில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. இங்கே எவ்வளோ இருக்கு? 5.1 இருக்கா? அந்த 5.1 வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நமக்கு ஷோல்டர் சேஞ்சிங் மெத்தடில் மாறும். மார்பு சுற்றளவு 33, 4 டிவைட் பண்ண 8.25. இப்போ ஆம்கோலுடைய ஹைட்டு 5.5, 2.25 1/4 இன்ச்சு கீழே. இப்போ ஆம்கோல் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோமா? 7 சார். 7 ப்ளஸ் 1/4 இன்ச்சு டாட் இருக்கு நமக்கு. ஓகேவா? இப்போ சின்ன ஷோல்டர் 2.25 ப்ளஸ் ஒரு 3/4, 3. முன்கழுத்து எவ்வளோமா? 5.5 இன்ச்சு. இப்போ இதுக்கு வந்து 1/4 இன்ச்சு கீழே எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே நம்ம ஷோல்டர் தள்ளி வச்சுக்கிறோம்ல, அதனால 1/4 இன்ச்சு கீழே எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 2.1, ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, அப்புறம் 2.25.1. இப்போ கழுத்து நமக்கு சுருக்கம் அடிக்காது, டைட் ஆகாது. இப்போ 34 மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 34 4 பிரிச்சோம்னா 8. 34 3 பிரிச்சோம்னா 11.25 ஒரு பாயிண்ட் ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச். ஸோ இந்த மாதிரி வந்து பிளவுஸுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் வச்சாங்கன்னா பிளவுஸ் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, இருக்கிறது என்னமோ வந்து 4 அடி 5 அடி தான் இருப்பாங்க, ஆனா 14 இன்ச்சு ஹைட் வச்சிருப்பாங்க. எப்படி அவங்க பிளவுஸ் செட் ஆகுதுன்னு தெரியல. இப்போ மிடில் செஸ்ட் 34 2 பிரிச்சோம்னா 8 இன்ச்சு இருக்கு. எவ்வளோமா வரணும்? 17. ஸோ அந்த 17 இன்ச்சு முன்னாடி வருது, 1/4 இன்ச்சு உட்பட்டிக்காது. எதுக்காக நான் வந்து எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஷோல்டர் அந்த பக்கம் வெயிட் ஆகி இறங்காது. அதுக்காக கம்ப்ளீட்டாக நம்ம இந்த பக்கமே எடுத்துக்கோம். இப்போ 34 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 3.4. முப்பத்தி 13ஆல் டிவைட் பண்ணோம்னா 2.6, அதாவது 1.3 1.3. இதுல இருந்து அப்படியே இந்த கிராஸ் கொடுத்துட்டு 3/4 இன்ச்சு இருக்கு, அந்த 3/4 இன்ச்சு நம்ம டாட்டா எடுத்து இப்போ அண்டர் பஸ்டுடைய இடம் 3, அதுல பாதி 1.5, இங்கேயும் அந்த 1.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இங்க ஒரு 1/4 இன்ச்சு மேல, இதுல ஒரு 1/4 இன்ச்சு மேல கொடுத்துட்டு இந்த ஷேப் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த டாட்டுடைய அகலம் 2.6 வச்சிருக்கிறோம். இதுல இருந்து ஒரு 3/4 இன்ச்சு மேல எடுத்துக்கோங்க. அந்த 2.6 வந்து நாம் இந்த டாட்டுடைய லென்த்தா வச்சுக்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி நுட்பமான வேலைகள் எல்லாம் இப்போ நம்முடைய ஆன்லைன் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்த மாதம் 6வது பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. 19/8/2026 அன்னைக்கு 6வது பேட்ச் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களுடைய முன்பதிவுகளை செஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி சுடிதார் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுலேயும் நீங்கள் விருப்பப்படுறவங்க நீங்கள் கலந்துக்கலாம். குறைந்த கட்டணத்தில் 2 மாத கால பயிற்சியை வந்து கொடுக்குறோம். நேரடி கிளாஸில் கூட கேட்க முடியாத கேள்விகளை கூட வந்து ஆன்லைன் கிளாஸில் கற்றுத்தரப்போகிறோம். அத்தனை நுட்பமான வேலைகளையும் இப்போ இருக்கிற அப்டேட்டோட சொல்லி கொடுக்குறோம். ரெக்கார்டட் வீடியோ மறுபடியும் உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சவொடனே ரெக்கார்டட் வீடியோவும் சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம போடுற கட்டிங் வந்து 1/4 கட்டிங். இப்போ நிறைய பேருக்கு வந்து 1/4 கட்டிங்னா என்ன கேள்வி கேட்குறாங்க. 4ல் 1 பாகம் சாதாரண பிளவுஸ் கட்டிங்கை மிக தெளிவான ஒரு முறையில் கற்றுக்கிறது தான் 1/4 கட்டிங். +1/2 இன்ச் மேலே இந்த மாதிரி நம்ம அளவு எடுத்துட்டு இப்போ பட்டிக்கு இந்த இடம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2 இன்ச் இருக்கு. இந்த சைடில் வந்து 2.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. பட்டி எடுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த சைடு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு சைட் ஜாயிண்ட்டுக்காக விட்டுக்கிறோம். அந்த 2 இன்ச்சு நம்ம இந்த பார்டர் பீஸ் எப்பவுமே எந்த கட்டிங்லையும் வைக்கக்கூடாது. நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி ஸ்லீவ் எந்த கட்டிங்லையும் இந்த பார்டர் பீஸ் இருக்கக்கூடாது. 6.25 ப்ளஸ் ஊக்கு பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக இந்த மாதிரி கிராஸ் கொடுத்துட்டு அந்த சைடில் வந்து 2 இன்ச்சு இருக்கு. இப்போ இங்கே கொடுத்தோம்னா 3/4 இன்ச்சு வச்சுக்கணும். இங்கே கொடுத்தோம்னா 1 இன்ச்சு எடுத்துக்கணும். இப்போ 2 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு. இதுவே இங்கே எடுக்கும்போது 2 ப்ளஸ் 1 இன்ச்சு. அப்போ கரெக்டாக அந்த ஷேப் நமக்கு செட் ஆகிடும். இப்போ இந்த பக்கம் 2.25 ஒரு பாயிண்ட் ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து நாம ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கட்டிங்கை நம்ம இது மாதிரி ஈஸியான மெத்தடில் போடலாம். இதில் ஃபுல் ஷோல்டர் கட்டிங்கை நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஷோல்டர் மைனஸ் பண்ணுன்ற கணக்கு இல்லை. படித்தவங்க படிக்காதவங்க யார் வேணாலும் இந்த கட்டிங்கை போடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரே சைடு நம்ம இழுத்து போட்டதுனால இப்போ இந்த சைடில் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணுமா, அந்த 1/4 இன்ச்சை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஷேப் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த இடத்துல என்ன தேவையோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா கட்டிங் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்க்குறவங்க இந்த வீடியோ மட்டும் பார்த்து சும்மா இருந்துடாதீங்க, முயற்சி பண்ணுங்க. நமக்கு பிரச்சனையே அந்த முயற்சி பண்றது தான். எத்தனை முறை வேணாலும் சொல்லுங்க சார், எங்க வேலையை தான் நாங்க பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்ட தான் பேசிட்டுக்கிறேன், தெளிவா பேசிட்டுக்கிறேன். அதனால முயற்சி பண்ணுங்க. ஓகே, இப்போ பேக் பார்ட்டு
நெக் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், பேக்ல வந்து 5.5 இன்ச்சு வச்சோம் சார், ஆனா இங்க வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், 1/2 இன்ச்சு மைனஸ்ல வச்சுக்கிறோம். அப்ப இது ஷோல்டர் கரெக்டா செட் ஆயிடுமா அப்படின்னா இங்க பாருங்க, ஷோல்டர் கரெக்டா இருக்கு. அதனால வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஸ்லீவ். ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது ஓகே, ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கை நீளம் 5 + ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ ஆம்கோல் ரவுண்டு 7, 1 இன்ச்சு மைனஸ். இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இங்கிருந்து 7 இன்ச்சு எங்க வருதோ நம்ம அதை அப்படியே ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கணும். கை சுற்றளவு 5.25. இப்போ பாருங்க, இந்த மாதிரி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணும், 2 இன்ச்சு வேணும், இருக்கிற அளவுக்கு தரோம். மீதி வந்து நம்ம சைட் ஜாயிண்ட்ல போயிடும். ஸோ இப்போ இது ஹைட் வேணுமா? ஸோ இந்த மாதிரி வந்து ஹைட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மினிமம் அதாவது இப்போ செஸ்ட் டிவைடு பை 12, 33 12ஆல டிவைட் பண்ணோம்னா 2.7. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும். இல்லை எனக்கு வந்து இந்த லென்த்து கம்மியானாலும் பரவாயில்ல, ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா செஸ்ட் டிவைடு பை 10 எடுத்துக்கணும். ஸோ இது நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம ரெண்டு ஃபார்முலாயும் யூஸ் பண்ணலாம், கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கிருந்து நம்ம பார்க்கும்போது அந்த 7 இன்ச்சு நமக்கு 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி வருதா, அப்போ இந்த ஷேப்பு இந்த மாதிரி மாறும். இப்போ இந்த லைன் அப்படியே போட்டுக்கலாம். இது என்ன தெளிவா சொல்றேன் பாருங்க, 7ல் பாதி 3.5, 1.25, இங்கிருந்து 1.25, இதுல இருந்து 3/4 இன்ச்சு அப்படின்னா மேல வருதா, இந்த இடத்துக்கு எடுத்துக்கலாம். இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேல, இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே. ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாருமே ஆம்கோல் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கிறோம், ஆனால் பயன்படுத்துகிறோமான்னா தெரில. இந்த 1 இன்ச்சு வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டு சாதாரணமாக நீங்கள் வந்து இந்த கட்டிங்கை போடலாம். இந்த ஸ்கேல் அப்படியே திருப்பி இந்த பக்கம் கொடுக்கும்போது அழகா அதனுடைய இடத்த போய் அது பிடிச்சிடும். இந்த கட்டிங்கை பார்க்க பார்க்க நமக்கு வந்து இது நாமளும் செஞ்சு பார்க்கணுமேன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள வரணும். அப்படிதான் நினைக்கிறோம் சார். நீங்க வேற எங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க. நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுடைய ஷேப் ஸோ கட்டிங் முடிஞ்சது. நன்றி, வணக்கம்.